லைவ் தமிழ் செய்திகள் அனைவரினரும் எதிர்பார்ப்பிற்கிணங்க காத்து கொண்டிருந்த சரிகமப இறுதிச் சுற்றுக்கான ஃபைனல் போட்டியாகும். அந்த 5வது நபரை தெரிவு செய்வதற்காக பல பேரும் காத்து கொண்டிருந்தார்கள். 5வதாக தெரிவு செய்யப்படக்கூடியவர் யார் என்பதுவே அவர்களின் எதிர்பார்ப்பாகும். பிரபல டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சியாக சரிகமப பார்க்கப்படுகின்றது. ரசிகர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் நிகழ்ச்சியே இந்த சரிகமப. மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சி என்றால் அது மிகையாகாது. சரிகமப நிகழ்ச்சியில் பல பேரும் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபிக்கலாம். ஆனால் சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் நிகழ்ச்சியில் சிறந்த திறமைசாலிகள் இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக கூறப்போனால் நடிகர் சரத்குமார் அவர்கள் சரிகமப நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சிறுவரும் வித்தியாசமாக தனது திறமைகளை வெளிக்காட்டுகின்றார் என்று கூறுகின்றார். போட்டி என்று வரும்பொழுது அதில் மயங்காமல் தயங்காமல் அந்த மேடையில் நின்று பாடக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கும் என்றும் அவர் கேள்வி கேட்கின்றார். பழைய பாடல் என்றால் யாருக்கும் ஓர் பிடித்தமான நிகழ்வாகும். அந்த குரல்களில் பழைய பாடல் பாடுகின்ற திறமைசாலிகளின் அந்த திறமையை வெளிக்கொணரும் பொழுது அதை விளங்கி பாடுகின்ற சிறுவர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள். இதுவரை நடந்த ஒவ்வொரு சுற்றிலும் பங்கு பற்றிய அந்த லிட்டில் சாம்ப்ஸ் போட்டியாளர்கள் விசித்திரமாக பாடி தனது திறமையில் அவர்களின் ஆதரவாளர்களும் இவர்களுக்காக பல முயற்சிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். எந்த அளவு என்றால் இவர்கள் பாடும் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டுகின்றது. சிறுவனாக இருந்தாலும் அவன் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாதவனாக நின்று அந்த பாடலை பாடுகின்றான். ஆனால் அந்த பாடலை கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் தன்னை மறந்து கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். அந்த பாடலுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் சுற்றுக்கள் நடைபெறும் பொழுது அதை அயராது பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் அன்று தொடக்கம் இன்று வரை இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதுவும் சாதாரணமானவர்களாக பார்க்க முடியாது. பிரபல்யமானவர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றார்கள். ஏனென்றால் இங்கு உலகத்தில் இருக்கின்ற நன்கு பாடக்கூடிய திறமைசாலிகள் பங்கு பற்றுவதில் இதுவும் ஓர் நிகழ்ச்சியாகும். இதில் யார் இந்த 5 பேரில் இறுதி வெற்றியாளர் என்பதும் பலரின் எதிர்பார்ப்பாகும். ஆகவே இறுதி வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என்றும் அதில் விசேடமாக டிவினஸை பல பேரும் எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகின்றது. பக்கசார்பற்றது என்றும் கிடைக்கின்ற தகவல்களுக்கேற்ப தங்களுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது என்று இந்த நிர்வாகத்தினர் கூறிக்கொள்ள விரும்புகின்றனர். தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.